ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹேர்டு பிரின்சஸ் இல்லா. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ரிசல்ட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட இது நான் 2 இயர்ஸ்க்கு பக்கமாக இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னெல்லாம் பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். இது பார்த்திங்கன்னா மலை நெல்லிக்காய் சொல்லுவாங்க. அந்த நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஜிஞ்சர் இருக்குது இல்லையா, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், இது ரெண்டுமே இதில் ஒரு 4 பல், இதில் ஒரு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி பீல் ஆஃப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன். இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த நீம் லீஃப். இது டாண்ட்ரஃபையும் சரி பண்ணும், அட் த சேம் டைம் எண்ணெயும் கெட்டு போகாமல் பாதுகாப்பு பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னர் சைடும் சரி, அவுட்டர் லேயரையும் சரி. அடுத்தது செம்பருத்தி. இது நல்ல ஒரு கண்டிஷனிங்காக இருக்கும். ஆயிலை நல்லா கண்டிஷனிங்காக வச்சு ஸ்மூத்தனிங்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மருதாணி ஹேருக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அரிசி கார்போக அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒயிட் ரைஸே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருமிளகுலேயே நல்லா குட்டி குட்டியாக இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், இது 3ம் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ அளவுன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அயன் பேன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை அயன் பேனில் தான் பண்ணணும். அப்படி உங்கள்கிட்ட அயன் பேன் இல்லை அப்படின்னா, இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி அயன் பேன் வாங்கிக்கோங்க. சின்னதாக வாங்கினா கூட ஓகே தான், பட் அடி கனமாக, அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் லைஃபும் வரும், அட் த சேம் டைம் நல்ல நம்ம இந்த ப்ரிப்ரேஷனுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் காமிச்ச பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காய், அதுக்கப்புறம் அந்த வெங்காயம், இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டுடுங்க. மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின ஒரிஜினல் மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த டைமில் மிளகு, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி, அதுக்கப்புறம் ஃபைனலாக வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் நான் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எசன்ஸ் இறங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்கும். சம்டைம்ஸ் ஊறவே கூட செய்யாது. அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் பவுடராக சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்களும் பவுடராக சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எண்ணெய் எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டினீங்கன்னா பவுடர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் 2 ஸ்பூனு, விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்து நல்லா அந்த பொரிஞ்சு வரும்போது அந்த கன்சிஸ்டன்சியில் ஊற்றிக்கணும். அந்த மீடியம் டைமில் தான் ஊற்றணும். முன்னாடியே ஊற்றுனீங்கன்னா அதோட தன்மை மாறிடும். இப்போ அதோட தன்மையெல்லாம் நம்ம சேர்க்குற பொருளில் டெபாசிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா 1 பை 1 நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, லீவ்ஸு, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கலரி விடுங்க. ரொம்ப பொங்கி வர மாதிரி ஆயில் சேர்த்துக்காதீங்க, கீழே வலிஞ்சு போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பேனில் ஆயிலே இல்லாத போயிடும். இந்த மாதிரி லைட்டாக சிம்மில் வச்சு அது இந்த மாதிரி தளதளன்னு கொதிச்சிட்டே இருக்கும். கொதித்து அந்த நுரையெல்லாம் லைட்டாக அடங்குற சமயம் வரைக்கும் இதை நீங்கள் கண்டினியூஸாக என்ன சொல்கிறது, சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த எசன்ஸ் நல்லாவே இறங்கும். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுரையெல்லாம் ஃபஸ்ட்டு அடங்கியிருக்கும். ரெண்டாவது ஆயில் பிளாக் டு ரெட் கலரில் ஒரு மாதிரி ஒரு கலரில் தெரியும். மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கையில் எடுத்திங்கன்னா நல்லா மடமடன்னு உடையிற மாதிரியான, நொறுங்குற மாதிரியான சவுண்டு கேட்கும். அதுதான் சரியான பதம். சில பேர் இது எல்லா பேஸ்ட்டையும் அரைச்சி அப்படியே கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு இதுவே ஓகே தான். இப்போ ஆயிலோட கலர் பாருங்கள், சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லா எசன்ஸுமே இறங்கிடுச்சு, நுரையும் அடங்கிடுச்சு. இதை அப்படியே ஓவர் நைட்டுக்கு அந்த பேன்லேயே விட்டுடணும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த சம்படம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். ஆயில் வந்து பாருங்கள் நல்லாவே ஒரு பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருக்குது. ஸோ எல்லா எசன்ஸுமே இறங்கிடுச்சு. அடுத்தது இப்போ நான் இது கூடவே வந்து ஆலிவ் ஆயிலும் விட்டமின் இ கேப்சூலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ரெண்டுமே ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலிவ் ஆயில் வந்து கண்டிஷ்னிங்காகவும் நரிஷிங்காகவும் வச்சுக்கும். விட்டமின் இ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்குது, என்னன்னே தெரில, முடி கொட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா விட்டமின் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டே வர வர உங்களுக்கு வந்து அந்த இது வந்து டக்குன்னு நிற்கிறதுக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து வெயில்லையே அந்த சம்படம் இருக்கு இல்லையா, 1 வீக்குக்கு தொடர்ந்து நான் வந்து வெயிலில் வச்சு எடுத்தேன். இந்த வெயிலில் தான் வச்சு எடுக்கணும். அப்பப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமாக இருக்கும்போது வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் வந்து எடுத்து வச்சுருங்க. ரொம்ப ஜில்லுன்னு ஆக விட்டுட்டிங்கன்னா அதோட இது போயிடும். ஸோ அதனால் அந்த பகல் டைம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 11 to 2 இந்த டைமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சேஃபாகவே இருக்கும், நல்ல ப்ரிசர்வாக இருக்கும், கெட்டு போகாது, எண்ணெய் சிக்கு வாடை அடிக்காது. ஸோ நான் வந்து டெய்லி யூஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ரோஸ் வாட்டர் பாட்டில் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அது கொஞ்சம் திக்காகவே இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல் பாட்டில் ஊற்றி வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபியூ வீக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்போ வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நான் ஏன் இதை போடுறேன் அப்படின்னா, இது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய ஹேரோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னோடய ஹேரோட லுக் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல திக்னஸ் ஆகிருக்கு, நல்ல டென்சிட்டியாக இருக்குது, நல்ல வந்து வால்யூமாக இருக்குது, அண்டு பிளாக் ஹேர் மாதிரியான ஒரு லுக்கும் இருக்குது. முடி வந்து ஒரு முடியும் பார்த்திங்கன்னா மெலீஸாக இல்லாமல் நல்லாவே திக்காக இருக்குது. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். இந்த ஆயிலை நீங்கள் என்ன பார்க்கல, ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தனித்தனியாக ஒரு பொருளும் சேர்க்குறதுக்கு முடியல அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆரம்பித்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து கறி லீவ்ஸு, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், இது 3ம் சேர்த்து நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். இதுவே என்னோடய 2 இயர்ஸ் ரிசல்ட். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Ella. See you on next video. Thank you. Bye bye.